ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சுலகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது கார்த்திகை தீபம் தான். இந்த கார்த்திகை மாதமானது தீபத்துக்குரிய மாதமாகவே சொல்லப்படுது. கார்த்திகை மாதத்துல நாம ஏற்றக்கூடிய ஒவ்வொரு தீபமும் ஒவ்வொரு விசேஷமான பலனை தரக்கூடியது. அந்த வகையில வீட்டுல சகல ஐஸ்வர்யமும் பெருக கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்ற சரியான நேரம் என்ன? இந்த வருட கார்த்திகை தீபம் எந்த நாளில் வருது? கார்த்திகை தீபத்தன்று எத்தனை விளக்குகள் எந்தெந்த இடங்கள்ல ஏற்ற வேண்டும்? எத்தனை நாட்கள் இந்த தீபத்தை தொடர்ந்து ஏற்ற வேண்டும்? கார்த்திகை தீப திருநாளில் எந்த முறையில் விரதம் கடைபிடிக்க வேண்டும்? எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும்? என்ன பிரசாதம் படைக்க வேண்டும்? இந்த கார்த்திகை தீப திருநாளுடைய மகத்துவம் என்ன? கார்த்திகை தீப திருநாள் வழிபாடு செய்யறதுனால நாம பெறக்கூடிய பலன்கள் என்ன? அது குறித்த ஆன்மீக தகவல் தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்திடுங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு சேரும். வாங்க பதிவுக்குள்ள படலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலா அருஞ்சுலகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஆதியும் அந்தமும் இல்லாதவர் இறைவன் சிவபெருமான் அப்படின்றது சிவனை வழிபடும் சைவ பிரிவினருடைய சித்தாந்தம். நினைத்தாலே முக்தி தரும் தலமாக திருவண்ணாமலை இருக்குது. திருவண்ணாமலை கோவில் பற்றி பேசும் அனைவருக்குமே முதல்ல ஞாபகத்துக்கு வருவது திருவண்ணாமலை அருணாச்சல மலையில் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு ஏற்றப்படும் கார்த்திகை தீபம். தமிழர்களுடைய முக்கிய திருநாளான கார்த்திகை தீபம் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. தீப திருநாளான கார்த்திகை தீபத்தன்று தீபத்தோட ஒளியாலே நம்மளுடைய வீடு நிறைந்திருக்கும். மாதங்கள்ல எந்த மாதத்துக்கும் இல்லாத தனிச்சிறப்பு இந்த கார்த்திகை மாதத்துக்கு உண்டு. அதுதான் இந்த தீபத்தோட காரணம். ஏன் பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல ஏற்றப்படும் தீபத்தில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் உகந்ததா சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதத்துல செய்யக்கூடிய உமா மகேஸ்வர பூஜை அத்தனை சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம கார்த்திகை மாதம் முழுவதுமே நாம ஏற்றக்கூடிய ஒவ்வொரு தீபமும் நம்ம குடும்பம் செல்வ செழிப்போடு வாழ வழிவகை செய்யும் அப்படின்றதா இந்த மாதத்துல இத்தனை தீபங்கள் ஏற்றதுக்கு நம்ம முன்னோர்கள் நம்மள பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த திருக்கார்த்திகை தீபமானது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு தான் திருவண்ணாமலையில ஏற்றப்படுது. புராண காலத்துல இந்த தலத்துல ஜோதியாக அக்னி பிளம்பாக காட்சியளித்த சிவபெருமானுடைய அடிமுடியை காணும் முயற்சியில் மகாவிஷ்ணு வாரக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சிவனோட அடியை பார்க்கறதுக்காக போறாரு. படைப்பு கடவுளான பிரம்மதேவனோ அன்னப்பறவை வடிவெடுத்து சிவனின் முடியை காண்பதற்கு உயர உயர பறந்து கொண்டே போறாரு. மொத்தத்துல விஷ்ணுவும் பிரம்மனும் சிவபெருமானுடைய தொடக்கத்தையும் முடிவையும் அறிய முடியாம தோற்று போயிடுறாங்க. இந்த சம்பவம் இறைவன் தொடக்கமும் முடிவும் இல்லாதவராகவும் மனிதன் அடையக்கூடிய ஞானம் என்கிற உயரிய பேரு ஜோதி வடிவானது அப்படின்னும் அந்த ஞானத்தை அடைந்தவர்கள் பலரின் அகத்தில் இருக்கும் இருளை போக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய ஞான ஜோதி ஆவார்கள் அப்படின்ற தத்துவத்தை பறைசாற்றுவதா இருக்குது. இதனாலதான் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுது. இதுதான் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுவதற்கான ஆன்மீக காரணம். இன்றைய தினம் திருவண்ணாமலையில அருணாச்சல மலை உச்சியில் மிக பெரும் தீபம் ஏற்றப்படும். சொக்கப்பனை அப்படின்னு சொல்ற தீபம் ஏற்றப்படும். கார்த்திகை தீபம் திருவிழா தெய்வீக முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக சொல்லப்படுது. இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோவிலுக்கோ முருகப்பெருமானுடைய கோவிலுக்கோ போய் வழிபாடு செய்து உங்களை அண்டி இருக்கும் எத்தகைய தோஷங்களையும் போக்கிக் கொள்றதுக்கு வழியை தேடிக்கலாம். இந்த நாள் அன்னைக்கு மாலை நேரத்துல பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதால் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகிக் கொண்டே செல்லும் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்பட்டிருக்கு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை தீபம் இந்த வருடம் டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை என்று வருகிறது. அன்றைய தினம் மாலை 4:47 வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் கிருத்திகை நட்சத்திரம் துவங்குது. டிசம்பர் 4ஆம் தேதி மாலை 3:08 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. அதே மாதிரி டிசம்பர் 4ஆம் தேதி காலை 7:55 தான் பௌர்ணமி திதி துவங்குது. டிசம்பர் 5ஆம் தேதி அதிகாலை 3:55 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. இதனால டிசம்பர் 3ஆம் தேதி திருக்கார்த்திகை தீப திருவிழாவா, டிசம்பர் 4ஆம் தேதி திருக்கார்த்திகா, இந்த ரெண்டுல எந்த நாள்ல பரணி தீபமும் எந்த நாள்ல திருக்கார்த்திகை தீபமும் ஏற்றணும் அப்படின்ற குழப்பம் பாத்தீங்கன்னா அனைவருக்குமே வந்துருச்சு.
கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் பரணி தீபமும் கிருத்திகை நட்சத்திரத்தில் திருக்கார்த்திகை தீபமும் ஏற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு முறை வந்துட்டு இருக்குது. அப்படி பார்த்தா டிசம்பர் 3ஆம் தேதி மாலையில் தான் கிருத்திகை நட்சத்திரம் வந்துட்டு இருக்குது. டிசம்பர் 4ஆம் தேதி மாலை நேரத்தில் பௌர்ணமி திதி இருந்தால் கூட அன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் மதியம் 3:08 வந்து முடிஞ்சு போயிடுது. ஆனால் கார்த்திகை மகாதீபத்தை பொறுத்த வரைக்கும் மாலை 6 மணிக்கு பிறகுதான் வந்து ஏற்றப்படணும். இதன் அடிப்படையில் பார்த்தா மாலை நேரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் உள்ள நாள் அப்படின்னா அது டிசம்பர் 3ஆம் தேதி தான். அந்த நாளை தான் திருக்கார்த்திகை தீப திருநாளாக நாம் கணக்கில் வந்து எடுத்துக்கணும். வீடுகளில் டிசம்பர் 2ஆம் தேதி மாலை நேரம் யமதர்ம ராஜாவை வேண்டி நம்முடைய முன்னோர்கள் முக்தி அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக பரணி தீபமும், டிசம்பர் 3ஆம் தேதி என்று சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக அன்று மாலை திருக்கார்த்திகை தீபமும், டிசம்பர் 4ஆம் தேதி மாலை பெருமாளின் அருளை பெற வேண்டும் அப்படின்றதுக்காக பாஞ்சராத்திர தீபமும் ஏற்ற வேண்டும். அதே சமயம் திருவண்ணாமலை கோவிலில் டிசம்பர் 3ஆம் தேதி என்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபம் வந்து ஏற்றப்படும். ஏகன் அநேகன் தத்துவத்தை சிறப்பிக்கும் வகையில் முதலில் ஒரு தீபத்திலிருந்து 5 தீபங்கள் ஏற்றப்பட்டு அதுக்கப்புறமா இது அனைத்துமே ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக ஏற்றப்படும். இறைவன் ஒருவனே, அவன் பஞ்சபூதங்களின் வடிவில் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்பதை உணர்த்தவே இந்த தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த விளக்கிலிருந்து ஏற்றப்படும் ஜோதிதான் டிசம்பர் 3ஆம் தேதியன்று மாலை அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் தந்த அடுத்த வினாடி அண்ணாமலையின் மலை உச்சியில் மகா தீபமா வந்து ஏற்றப்படும். மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவை போல் அந்த ஜோதியின் வடிவமாக சிவபெருமான் நமக்கும் காட்சி தருகிறார் அப்படின்றதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த மகா தீபம் தொடர்ந்து 11 நாட்கள் மலை உச்சியில் எரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும். திருவண்ணாமலையில் மட்டுமின்றி 20 கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்தும் இந்த மகா தீபத்தை நம்மளால தரிசிக்க முடியும். திருவண்ணாமலையில் கார்த்திகை பௌர்ணமி கிரிவலம் செல்பவர்கள் டிசம்பர் 4ஆம் தேதி தான் கிரிவலம் செல்லணும். என அன்றைய தினம்தான் பௌர்ணமி திதி வந்துட்டு இருக்குது. கார்த்திகை தீப திருநாள்ல வீட்டோட வாசல் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்கணும். இந்த நாள்ல அன்று காலை 4 மணிக்கு திருவண்ணாமலையில பரணி தீபமும் மாலை 6 மணிக்கு மகா தீபமும் வந்து ஏற்றப்படும். வீட்டில் நாம தீபம் ஏற்றுவதற்கு சரியான நேரம் அப்படின்னு வந்து பார்த்தா வீட்டில் தினமுமே மாலை 5 மணி முதல் 5:30 மணிக்குள்ள விளக்கேற்றி பூஜை வழிபாடு நாம வந்து தொடங்கிடணும். அதே மாதிரி இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலையில மாலை 6 மணிக்கு விளக்கு வந்து ஏற்றப்படும். அப்ப நாமும் நம்மளுடைய வீட்டுல மாலை 6 மணிக்கு வீட்டு வாசல்ல விளக்கேற்றி வழிபாடு வந்து செய்ய வேண்டும். எத்தனை விளக்குகள் வந்து ஏற்ற வேண்டும் அது குறித்து பார்க்கலாம். கார்த்திகை தீபத்தன்று காலையில குளிச்சு முடிச்சதும் அதிகாலையிலேயே வீட்டு நிலைவாசல்ல 2 தீபங்கள் வந்து ஏற்றிவிட வேண்டும். மாலை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 27 தீபங்கள் வந்து ஏற்றணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரியா 27 அகல் விளக்குகள்ல தீபம் ஏற்றுவது வந்து சிறப்பு. புத்தம் புதிய அகல் விளக்குகள்ல தீபம் ஏற்றுவது வந்துட்டு நல்லது. தீபத்துக்கு விளக்கெண்ணெய் பசுநெய்யை பயன்படுத்துவது நன்மையான அதிர்வுகளை நம்ம வீட்டில் வந்து உண்டாக்கும். நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்தலாம், தவறு ஒன்றும் கிடையாது. ஆனா பூஜை அறையில வைக்கக்கூடிய ஒரு விளக்கிலாவது நாம நெய்யூற்றி விளக்கேற்றுவது வந்துட்டு மிகவும் வந்து சிறப்பு. வீட்டோட தெற்கு திசை தவிர மற்ற அனைத்து திசைகளிலும் தீபம் ஏற்றுவதால் வீட்டில் தெய்வங்களுடைய அருள் நிறைய செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் 27 தீபங்கள் கண்டிப்பா நாம ஏத்தணும் அப்படின்னா 27 நட்சத்திரங்களை குறிப்பதற்காக தான் 27 தீபங்கள் இந்த கார்த்திகை தீப திருநாள்ல கண்டிப்பா ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 27 தீபத்தையும் நாம எப்படி பிரித்து ஏற்றுவது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட முற்றத்துல 4 தீபங்கள், பின் படிக்கட்டுல 4 தீபங்கள் வந்து ஏற்றணும். கோலமிட்ட வாசல்ல 5 தீபங்கள் வந்து ஏற்றணும். வாசல்ல குத்து விளக்கு வைத்து அதை சுற்றி ஒரு 4 அகல் விளக்கு தீபமா வந்து ஏத்திக்கலாம். திண்ணையில 4 தீபங்கள், வாசல் நடையில 2 தீபங்கள், மாடக்குழியில 2 தீபங்கள், நிலைப்படியில் 2 தீபங்கள், சுவாமி படியருகே 2 தீபங்கள், சமையலறையில் 1 தீபம், வீட்டு வாசலுக்கு வெளியே 1 தீபம் அப்படின்னு மொத்தம் 27 தீபங்களை இந்த முறையில நாம ஏற்றி வைக்கணும். வீட்டு வாசல் படியில லக்ஷ்மியோட அம்சம் நிறைந்த குத்து விளக்கில் தீபமேற்றி வைப்பது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து உண்டாக்கும். வீட்டோட பூஜை அறையில இன்றைய தினம் அரிசி பொரியை நைவேத்தியமாக வைத்து சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை துதித்து வழிபாடு செய்தால் உங்களுடைய பாவ வினைகள் நீங்க பெற்று சிவபெருமானின் அருட்கடாட்சம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைத்து வாழ்க்கையில பல நன்மையான விஷயங்கள் ஏற்பட தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இந்த தினத்துல நாம ஏற்றக்கூடிய தீபம் வந்து ஒற்றைப்படையில தான் வந்துட்டு இருக்கணும். இரட்டைப்படையில் வர்ற மாதிரி தீபம் வந்து ஏற்றக்கூடாது. அதுல கவனமா வந்துட்டு இருங்க. தீபத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய்
தூய்மையாக இருக்கிறது வந்துட்டு மிகவுமே வந்து சிறப்பு. அதே மாதிரி தீபம் படியில கட்டாயமா, படி இருப்பவர்கள், படிக்கட்டு இருக்கக்கூடிய வீடு உள்ளவர்கள் கட்டாயமா படிக்கட்டுல தீபம் வந்து ஏத்தணும். இந்த தீபமானது ராகு கேதுக்கான தீபமா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால வீட்டோட படிக்கட்டுகள்ல கட்டாயம் தீபம் வந்து ஏற்றணும். அதே மாதிரி சமையலறை, படுக்கை அறை இப்படின்னு வீட்டோட அனைத்து அறைகளிலும் இன்றைய தினம் நிச்சயமா வந்து தீபம் வந்து ஏத்தணும். குத்து விளக்கோட 5 முகத்திலும் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார பூஜை செய்து நாம வழிபாடு வந்து செய்யணும். இந்த நாள்ல ஏற்றப்படும் இந்த தீபமும் மகாலட்சுமி தாயாருடைய பூஜையும் இந்த 11 மாதங்களும் நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டதற்கான பலனை தருவதோடு வீட்டில் பணவரவு அதிகரித்து செல்வ செழிப்போட வாழ வழிவகை வந்து செய்யும். இந்த குத்துவிளக்கு தீபத்தை கார்த்திகை மாதம் முழுவதுமே ஏற்றி வழிபாடு செய்த அமோகமான பலன்களை உங்களால வந்து பெற முடியும். அது மட்டுமல்லாம கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று ஏற்றப்படும் மோட்ச தீபம் அப்படின்றது நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறதுக்கான வழியை நமக்கு வந்து செய்து கொடுக்கும். ஒரு சில பேருக்கு இன்னும் சில சந்தேகங்கள் வந்துட்டு இருக்கும். இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏற்றக்கூடிய அந்த தீபத்துக்கு நாம புது விளக்கு தான் வந்து பயன்படுத்தணுமா, அல்ல ஏற்கனவே போன வருடம் பயன்படுத்திய அந்த பழைய விளக்குகளை வந்து பயன்படுத்தலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய அகல் விளக்குகளை தாராளமா வந்து பயன்படுத்தலாம். ஆனா அதோடு சேர்த்து ஒரு 5 அல்லது 10 விளக்குகள் வந்து புதிதா வந்து நீங்க வாங்கி வைத்து ஏற்றுவது நம்ம குடும்பத்துக்கு நல்லதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை விளக்குகள் ஏற்றணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து சொல்லிட்டோம். குறைந்தபட்சம் நம்ம கண்டிப்பா 27 விளக்குகள் வந்து ஏற்றணும். எத்தனை நாட்கள் வந்து ஏற்றணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 நாட்கள் வந்து ஏற்றணும். இப்ப 3 நாட்களுமே 27 விளக்குகளை உங்களால ஏற்ற முடியல அப்படின்னா அடுத்தடுத்த நாட்கள்ல 5 விளக்குகள் மட்டுமாவது நீங்க வந்து ஏற்றி வைக்கலாம். அப்படி ஏற்றும் போது பூஜை அறையில 2 விளக்கு, நிலைவாசல்ல 2 விளக்கு, சமையலறையில் 1 விளக்கு அப்படின்னு மற்ற 2 நாட்களுக்கும் இந்த 5 விளக்குகள் வீதம் நீங்க வந்து ஏத்திக்கலாம். எவ்வளவு நேரம் விளக்கு வந்து எரியணும் அப்படின்னு வந்து பார்த்தா வாசல்ல வைத்திருக்கக்கூடிய அந்த குத்து விளக்கு மட்டும் குறைந்தது ஒரு அரை மணி நேரம் நாம எரிய விடணும். மற்ற விளக்குகளை வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் தீர்ற அளவுக்கு அந்த விளக்குகள் வந்து எரிந்தாலே வந்து போதுமானது. வாசல்ல வச்சிருக்கக்கூடிய அந்த தீபம் மட்டும் கொஞ்ச நேரம் ஒரு 30 நிமிடம் வந்து எரியிற மாதிரி வந்து பாத்துக்கிறங்க. எண்ணெய் குறைய குறைய அந்த விளக்கு அணையாம எண்ணெய் ஊத்திக்கிட்டே வந்துட்டு இருங்க. அடுத்ததா இந்த நாள்ல நாம கடைபிடிக்க வேண்டிய விரதம் சிவபெருமானை குறித்து இந்த நாள்ல கார்த்திகை விரதம் வந்து கடைபிடிக்கலாம். கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி சிவபெருமானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார வந்து வேண்டிக்கிறங்க. அன்றைய நாள் முழுவதுமே சாப்பிடாம விரதம் வந்துட்டு இருக்கணும். உங்களால சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னா பாலும் பழமும் எடுத்துக்கலாம். இதோடு மௌன விரதம் இருப்பது இன்னும் சிறப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த விரதம் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்கி மகிழ்ச்சி வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி பாவங்கள், பல ஜென்ம பாவங்களை நீக்கக்கூடிய அற்புதமான விரதம் தான் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நாம கடைபிடிக்கக்கூடிய விரதம். அடுத்ததா எத்தனை முக விளக்குகள் ஏற்றினால் என்னென்ன பலன்கள் அது குறித்து வந்து பார்க்கலாம். தீப திருநாளன்னைக்கு ஒரு முக தீபம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் வெற்றியோடு நடக்கும். இருமுக தீபம் ஏற்றினால் குடும்பம் வந்து சிறந்து விளங்கும். 3 முக தீபம் ஏற்றினால் புத்திர தோஷம் வந்து நீங்கும். 4 முக தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும். 5 முக தீபம் ஏற்றினால் சகல நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வீட்டுல விளக்கேற்றக்கூடிய நேரத்துல வீட்டோட கதவு ஜன்னல் முழுவதுமே வந்து திறந்து வந்து வச்சிருக்கணும். அந்த நேரத்துல கதவு ஜன்னலை வந்து நம்ம மூடிடக்கூடாது. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய மின் விளக்குகள் அனைத்துமே, அதோட லைட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து போட்டிருக்கணும். இந்த முறையில் தீப திருநாள விளக்கேற்றி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இருளையும் நம்ம மனதில் இருக்கக்கூடிய இருளையும் வந்து நீக்கி சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளை வந்து பெற்று உங்கள் வாழ்க்கை முழுவதுமே வளமான வாழ்க்கையாக அனைவரும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களை உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.